உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஷாமி அவங்க தரப்பில் இருந்து ரெட்மி நோட் 5 மற்றும் ரெட்மி நோட் 5 ப்ரோ அப்புறம் மீ ஸ்மார்ட் எல்இடி 55 இன்ச் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து வாங்கலாமா அப்படின்றத அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் அன்பாக்சிங்லாம் வந்து போட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இவங்க சொன்ன ப்ரைஸுக்கு இதெல்லாம் வந்து வர்த்தா அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம கெஸ் பண்ண தான் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு பிரத்யேகமாக வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த கார்டு உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் ஒரு தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி Snapdragon 625 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே 5.99 இன்ச் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா ரியலில் வந்து 12 மெகா பிக்சல் கேமரா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சல் கேமரா. இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ் லைட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு பேட்டரி வந்து 4000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C வந்து கொடுக்கல. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஸோ 2018 வந்துருச்சு, இன்னும் வந்து மைக்ரோ USB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா Android 7.0 தான் ரெண்டாவது ஓரியோவில் வந்து வரும் அப்படின்றது எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் வரல. ஸோ இந்த இரண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த 2018 ஷாமி தரப்புல இருந்து. ஸோ இந்த ரெட்மி நோட் 5 விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வருது. அந்த வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB RAM மற்றும் 4GB வேரியன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3GB RAM விலை பார்த்தீங்கன்னா 9999 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு 4GB RAM 11999 ரூபாய். அதாவது ரெட்மி நோட் 4 விட உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து 2 வேரியண்ட்லையும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெட்மி நோட் 5 ஃபைனல் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட்மி நோட் 5 ப்ரோ. ஸோ இதில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு டியூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் செட்டப் மாதிரியே வந்திருக்கும். மேபி ஐஃபோனை பார்த்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஐஃபோன் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். லான்ச் ஆனது கொஞ்சம் டிலே வரனால அப்படி இருந்திருக்கலாம். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல், இன்னொன்று 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பொக்கே எஃபெக்ட்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோன் அவங்க வந்து கேமரா பீஸ்ட் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க காட்டின சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரெட்மி நோட் 4 கம்பேர் பண்ணும்போது ரெட்மி நோட் 5யும் ரெட்மி நோட் 5 ப்ரோவும் இதோட ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி வந்து தெரியுது. அதெல்லாம் வந்து ஃபோனை வந்து வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் வந்து தெரியும். மேபி இந்த ஃபோனை வந்து நம்மளும் வாங்கலாம். இதோட சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க 22 ஃபெப்ரவரி 22 வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீ.காம்லையும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,999 ரூபாய். அது போக 16,999 ரூபாய் அப்படின்ற இந்த ஸ்பெக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோவும் உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸில் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4GB வேரியன்ட், இன்னொரு வந்து 6GB வேரியன்ட் அப்படின்ற 2 ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 4GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 13,999 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு 6GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 16,999 ரூபாய். இந்த 2 விலைக்கு இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது வந்து வர்த்தா அப்படின்றது தான் பார்க்கணும். உங்களுக்கு ரெட்மி நோட் 5 வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா வர்த்தே கிடையாது. ஏன்னா ரெட்மி நோட் 4 கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் எனக்கு தெரியவே கிடையாது. அதுவும் ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு 5.9 இன்ச் வந்து இந்த 2 ஃபோன்லேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து தெரியல. நீங்கள் சப்போஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ப்ரைஸாகவும் இருக்குது. எல்லா ஃப்ளாக்ஷிப்பில் இருக்க ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Snapdragon 636 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி நோட் 5 ப்ரோவில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதை தவிர்த்து எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. அதே மாதிரி கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 2 விஷயமே கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெட்மி நோட் 5 வந்து கம்பேர் பண்ணும்போது. இந்த அடிப்படையெல்லாம் வந்து பார்க்கும்போது ரெட்மி நோட் 5 இல்லை ரெட்மி நோட் 5 ப்ரோவான்னு கேட்டிங்கன்னா என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோவாக தான் இருக்கும். வாங்குறதா தான் அந்த மொபைல் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஷாமி தரப்புலேருந்து ஒரு டிவியும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிவி பேர் பார்த்தீங்கன்னா மீ எல்இடி ஸ்மார்ட் டிவி, அதுவும் 55 இன்ச் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க முக்கிய விஷயம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பாயிண்ட். உங்களுக்கு எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு இருக்குது. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,999 ரூபாய். அதாவது 40,000 ரூபாய் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட வந்து இருக்குது. ஸோ இந்த டிவியில் இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் வால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்ச் வாலில் நீங்கள் உங்கள் செட்டப் பாக்ஸ் உடைய அந்த ப்ரோக்ராமையும் அது போக உங்களுக்கு ஆன்லைனில் இருக்க எல்லா வீடியோ கான்டென்ட்ஸையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அதோட திக்னஸ் வெறும் 4.1 இன்ச் தான். இது வந்து மொத்தமே உங்களுக்கு திக்னஸ் இருக்குது. அதாவது ஒரு காயினோட வித் வந்து எவ்வளோ இருக்குமோ அந்த சைஸ் தான் உங்களுக்கு டிவியோட வித்தே வந்து இருக்குது. அது அவங்க லைவாகவும் டெமோவும் காமிச்சாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வால் ஃபீச்சரும், அது போக அதனோட வித் மட்டும் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டைலாகவும் இருந்துச்சு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. அது போக இது ஒரு ஸ்மார்ட் எல்இடின்றனால உங்களுக்கு உள்ள 2 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து உள்ளே வந்து இருக்குது. வைஃபை, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் இது போல் பல வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் அந்த டிவியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல விதமான லான்ச் அப்படின்றது கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மீ டிவி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க, இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பல வருஷமாக நிறைய பேர் கேட்டுருந்தனால இந்த ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்கதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டிவி வைஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்க காம்படிஷனில் இவங்க ஒரு டிவி வந்து லான்ச் பண்ணி வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் டிவி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிவி வந்து வாங்கலாம் அப்படின்றத என்னோட சஜஷன். மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் டிவியெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மொபைல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட சஜஷன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சஜஷன்ஸில் வந்து மாற்று கருத்து இருக்காது அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலை வந்து நம்ம வாங்க ட்ரை பண்ணலாம். அப்படி வாங்கினோன்னா கண்டிப்பாக அதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் செய்யப்படும். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் வந்து உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் லான்ஸ் என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.